புனித மார்டின் டி போரஸ் பெரு நாட்டோட கேபிட்டலான லிமா நகர்ல 1579ல பிறந்திருக்காரு. தந்தை ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர், தாய் ஆப்பிரிக்கா கருப்பினத்தை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலயே தந்தை குடும்பத்தை விட்டு போனதால வறுமையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. தன்னோட 10வது வயசுல அறுவை சிகிச்சை செய்யற மருத்துவர் மற்றும் முடித்திருத்தம் செய்யறவர்கிட்ட உதவியாளரா பணி செஞ்சிருக்காரு. தன்னோட 15வது வயசுல டொமினிக் துறவற சபையில சேர்றதுக்காக விண்ணப்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல டொமினிக் சபையோட ஜெபமாலை பள்ளியில ஒரு பணியாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னோட 24வது வயசுல டொமினிக் சபையோட பொதுநிலை சகோதரர்களுக்கான பிரமாணத்தை எடுத்திருக்காரு. தன்னோட 34வது வயசுல டொமினிக் சபையோட பொதுநிலை சகோதரர்களுக்கான சீருடை வழங்கப்பட்டு நோயாளிகளுக்கு சேவை செய்யற மருந்தகத்தோட கண்காணிப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. 25 வருஷம் கிட்டத்தட்ட இறக்குற வரைக்கும் அந்த மருந்தகத்துல பணியாளரா பணியாற்றியிருக்காரு. அந்த காலத்துல லிமா நகர்ல ஒரு கொடிய தொற்றுநோய் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 துறவிகள் அந்த தொற்று நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மார்டின் டி போரஸ் தனியாளா அந்த 60 துறவிகளுக்கும் சிகிச்சை அளிச்சிருக்காரு. தினமும் கிட்டத்தட்ட 160 ஏழை எளிய மக்களுக்கு யாசகம் பெற்று அது மூலமா கிடைக்கிற பொருட்களை வச்சு உதவி செஞ்சிருக்காரு மார்டின். இறுதியா 1639ல இறந்து போயிருக்காரு. 1837ல அருளாளராகவும் 1962ல புனிதராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு புனித மார்டின் டி போரஸ். கலப்பின மக்கள் மற்றும் அமைதிக்காக போராடுகிறவர்களோட பாதுகாவலரா புனித மார்டின் டி போரஸ் இருக்கிறதா நம்பப்படுது.